நன்றி சார். தண்ணி குடிக்கிறீங்களா சார்? தேங்க்யூ சார். ஜூஸ். அடுத்ததாக திருச்சி சாதனா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி சாதனா. வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப கேக்குதா? எல்லாருக்கும் திருச்சி வரைக்கும் கேக்குதா? ஓகே, சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் செய் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு. துணிஞ்சு அரசியல் சம்பந்தமா எல்லாமே ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே ஓப்பனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். கடைசியா நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு 2 பேரும் என்ன நடிக்கிறியான்னு கேட்டாங்க. 2 பேரும் கேட்டாங்க, எப்படின்னா இந்த கேரக்டர்ல நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா எனவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார், எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு நான் கேட்டேன். இது ஒன்லி நடிப்பு தானமா, இந்த அறம் செய் அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா இந்த படத்தின் மூலமா எல்லாரும் துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் நான் எடுக்கிறேன். அதனால சோ உனக்கான கேரக்டரோட நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க, பேசுறாங்க, பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வீடியோவா நீங்க ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு டைலாக்ஸ் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. அதை பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை நான் நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்க உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது. ஒரு 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு, ஆனா வரவிக்கிறது இந்த படம் தான், அறம் செய் படம் தான் வரப்போகுது. சோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு, எல்லா டீமுக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அறம் செய். அதனால இந்த டீமுக்கும் நீங்க என்ன சொல்றது, இப்ப சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை நீங்க கேளுங்க, போராடி வாங்குங்க, உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அறம் செய் படம் எடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. எங்கிட்டாவது சைடு கீழ போய் ஏதாவது பாத்துக்கிட்டு தெரிஞ்சிடாதீங்க. அதனால தயவு செய்து தியேட்டர்ல பாருங்க. முக்கியமா ஜீவா சார் ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாலு வைத்தியநாதன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். First of all, thank you so much for giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all. Thank you very much. Aram Say, it was a very wonderful and amazing journey. And in the particular character, based on my character, Kyle. It's a very bubbly and jolly and a character. Hope எல்லாருக்கும் இந்த character பிடிக்கும் நினைக்கிறேன். So, Balu sir, thank you sir for giving me this opportunity and making me part of Aram Say team, and thank you so much for trusting me. Thank you sir. Balu sir pati pesna, Balu sir, he is a very active and very energetic person on set.
and at the same time நடிக்கும்போது and direction பண்ணும்போது it's very difficult, so he handled very smartly, and his energy is very energetic, so it's helped a lot for us. And our producer ma'am, Sweta ma'am, she was such a beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much ma'am for giving me this opportunity. Romba nandri. And music, Shrikant Diva sir, he has given beautiful music in this movie. I think it's not here, so it was honor to working in same project. Thank you so much sir, I don't know where you. And Jiva, he was it was Jiva. It was a wonderful experience, amazing. Romba supportive பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. Thank you so much. And now coming to our 80s. So generally other state la other language la வரும்போது இந்த ஸ்டேட்ல and then acting in different language ரொம்ப difficulties இருக்கும். So நான் அப்படி பெருசா ஃபீல் பண்ணல because of our 80s. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. They have been so supportive and kind to me. Thank you so much all our 80s, especially Jiva sir. Thank you very much for your kind and patience. And thank you so much, if I'm not leaving anyone. Thank you very much. Thanks all the media, and thank you so much for RMC entire team and crew. Thank you very much. Thank you so much. Nandri. அடுத்ததாக கதாநாயகி செல்வம் அஞ்சனா கீர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இந்த எங்களோட ப்ரோக்ராம்க்கு வந்து எங்களெல்லாம் வாழ்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் when I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். This could either get me like ரொம்ப praise வாங்குவேன், இல்லைன்னா திட்டு வாங்குவேன் நினைச்சேன். இப்படிதான் நான் காமெடியா சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. Because I was not sure நான் என்ன சொல்றது. Maybe it is right, maybe it might hurt some sentiments. But at the end of the day, நான் ஒரு actor, what I should do, that is what I did. I can see they've done a fantastic job. So ரொம்ப நல்லா வந்திருக்கு. The output is really nice. I'm seeing it for the first time and it's really very good. So I'd like to take a moment to thank the whole team, Balu sir, and all the ADs who really helped me. From everybody seated here, ellarume, I'm sorry the peru here, but I really respect you all, and I'm glad you all came. Adukku mela I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much. Thank you Anjana. அடுத்ததாக நாயகன் திரு ஜீவா தங்கவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரம்சை இந்த படத்துடைய நாயகன் பாலு வைத்தியநாதன் அவர்கள். ஆங்கர் அவங்களுக்கு கைண்ட் இன்ஃபர்மேஷன் எழுதி கொடுப்பார், அதெல்லாம் செய்வார் அவர். அவர் வந்து இந்த படத்தின் நாயகன், கதாநாயகன் அண்ட் இயக்குனர், ப்ரொடியூசர். ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவர் மனசுல இருந்த ஒரு விஷயத்த படமாக்குறதுக்கு பல நாள் அவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு கம்ப்ளீஷனையும் அவர் பட்டிருக்காரு. ஸோ எனக்கு ஒரு நல்ல நண்பர், இனிய மனிதர், பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா, அவருடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா இருக்கும், பட் குழந்தை மனம் கொண்ட ஒரு பலாப்பழம் மாதிரின்னு வச்சுங்களேன். உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நான் நிஜமா தான் சொல்றேன், யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிருக்கேன். எல்லாத்தையும் திட்டுவாரு, கத்துவாரு, டென்ஷன் ஆவாரு, பட் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட மேடையில பேசி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்பயுமே மனசுல இருக்கிறத சொல்றேன். நல்ல மனிதர். அண்ட் ஸ்வேதா மேடம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அவங்களுக்கும். ஹீரோயின் மேகாலி ரொம்ப டேலண்டட், அழகான ஒரு பொண்ணு, அப்கமிங் டேலண்டட், பர்ஃபெக்ஷனிஸ்ட். ரொம்ப அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப சின்சியர். நீங்க அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாலு சாருக்கு டஃப் கொடுத்து பயங்கரமா ஆடி இருப்பாங்க.
இல்லைங்க. இல்ல நானும் இருந்தா அந்த அளவு கூட அவரளவு கூட ஆடி இருக்க மாட்டேன். அது வேற, அது உங்களுக்கே தெரியும். மாஸ்டர் அதனாலதான் என்ன வந்து எனக்குன்னு எடுத்து வச்ச சாங்க கூட பாலு சாரே ஆடிட்டாரு. அது என்ன பாட்டது? இல்ல அது இல்ல, இன்னொன்னு அந்த பின்னி படல் எடுத்து பிரிச்சு மேய போறோம் ஒரு சாங்க போட்டு காமிச்சு எனக்கு கமிட்டா பண்ணாரு. ஜி நீங்க தான் இந்த சாங் ஆடுறீங்க, உங்களுக்கு மேகாலிக்கு ஒரு ட்ரீம் சாங் அப்படின்னாரு. அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ட்ரீம்ல தான் ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தாதான் உண்மையே தெரியுது. இன்னும் ஷூட்டிங் இருக்கு உங்களுக்கு, ஷூட்டிங் அவரே தனியா ஷூட்டிங் போயிருவாரு. எங்க நம்ம உள்ள போனா ஏதாவது கலாச்சிட போறோம்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அந்த பக்கமே வர விடல சாங் ஷூட் அப்போ. சோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மேகாலி வந்து ஒரு நல்ல ஹார்ஸ் ரைடர், நல்ல டான்ஸ், ஃபிட்னஸ் கான்சியஸ், பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஆர்வமா, அதுக்காக டெடிகேட்டடா கமிட்டடா வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எதுக்காக சொல்லணும்னா, நம்ம ஒர்க் பண்ணதுல நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ், புதுசா படம் எடுக்கிறவங்க வந்து நல்ல ஹீரோயின் வேணும், நல்ல கோஆபரேட்டிவ் பண்ண, நல்ல ஒரு சின்சியரான பொண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு மெம்பர்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப சின்சியர் பெர்ஃபார்மர், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அஞ்சனா கீர்த்தி, அவங்களும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஜெம்போன்னு ஒரு படம். பட் காம்பினேஷன் இல்லை, இந்த படத்துல காம்பினேஷன். என்னுடைய இனிய நண்பர், அவங்களும் ரொம்ப டெடிகேட்டடான சின்சியரான ஒரு ஆக்டர். அண்ட் அண்ணன் ஜாக்குவார் அண்ணன், இந்த படத்துல முதலமைச்சரா அவர் வராரு. பல அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்களா தான் இருக்கும். இந்த படத்தோட கதை கேட்கும்போது கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொன்னா, இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சு யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல, படம் இண்டஸ்ட்ரியே அப்படியே டவுன்ல இருக்கு. என்னடா இது ஷூட்டிங் யாரும் ஆரம்பிக்க மாட்டேன்றாங்களோ, ஒரு போன் கூட வரலையே, படம் எல்லாம் அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா, தேட்டர் வேற ஓட மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு போன் வந்துச்சு. சரி உனக்கு நான் பேலு பேசுறேன் அப்படின்னு போன் பண்ணாரு. ஓகே, ஏதோ ஒரு ஆடு சிக்குது, போய் ஒரு மீட்டரை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அவரை போய் பார்க்க போனேன். சார் போனதுக்கு அப்புறம் சரி கதையை சொல்லுங்க சார். சார் இதுல நம்ம 4 பேர் ஒரு கேரக்டர் பண்றோம் சார், ஒரு இது சார், சரி கதையை சொல்லுங்க சார். சார் ஃபுல் கான்ட்ரவர்சி சார், படம் கதையெல்லாம் கேட்குறீங்க, ஃபுல் கான்ட்ரவர்சினாரு. நான் ஒரு 4 வாட்டி கேட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் கேட்கறது விட்டேன். அடப்போம் சார், நீங்க படம் நான் பாத்துக்கிறேன் டப்பிங்ல அப்படின்னு சொல்லி நான் ஸ்பாட்லயே இப்படிதான். நம்ம உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, நம்ம வந்து அதனால எனக்கு இந்த படத்துடைய கதை என்ன, அவர் என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது. டைலாக் சொல்லுவாரு, கேட்போம், நடிப்போம், அவருடைய மைண்ட்ல தான் ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் திருப்பி இல்லைங்க ரீஷூட் பண்ண போறேன்னு. சரி ஓகே, அவர் வந்து ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, ஒரு டைரக்டரோட ஃப்ரீடம். நம்ம போய் இதுல ஏதாவது கருத்து சொல்றோம், அதை சொல்றோம், இது சொல்றோம், அந்த சுதந்திரத்துல தலையிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிருக்கோம். நீங்க படம் வரும்போது பார்த்து புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து படத்துல நம்ம அன்பு அண்ணன் பைல்வான் அவர்கள், அவர் ஒரு பொலிட்டீஷியனா அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ணனோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நாங்க வந்து பேசியிருக்கோம், நிறைய வருஷமா அண்ணனை வந்து தெரியும். என்ன ஒண்ணு, இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசும்போது நம்மளை பத்தி 2 வார்த்தை கூட வெளியும் சொல்ல மாட்டேங்கிறார். அதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏதாவது சும்மாவே சொல்லி விடுங்கண்ணே, இப்பவே சொல்றீங்க நம்ம பையன் தானே அப்படின்ட்டு நம்மளை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வந்து படத்துடைய இசையமைப்பாளர் என் இனிய நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவங்க இன்னைக்கு வர முடியாத சிச்சுவேஷன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் திருச்சி சாதனா அவர்கள், அவங்க வந்து இந்த படத்துல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அவங்க அந்த பொலிட்டிஷியன் கேரக்டர் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு. எப்படி நம்ம இந்த சரளாக்கா எல்லாம் பண்ற சில கேரக்டர், சோபனான ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க இப்போ இல்ல, தவறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்களான சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, காமெடிக்கு ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அவங்க பேசும்போது நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு பாமர தமிழ்ல ரொம்ப அழகா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நம்ம சக்தி என்ன ஒரு பெரிய டெரர் வில்லன், ஒரு ஆனால் கொஞ்சம் ஏச்சு காமிங்க, டெரர் வில்லன். அந்த கஞ்சி போட்ட வெள்ளை சட்டையை பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அவரை நான் சாஃப்டாவே பாத்துறேன், என்ன கேட்கணும் நான் தான் வில்லன் ஆனா என்கிட்ட மட்டும் சொல்றேன், உன்னை பார்த்தா என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது அது வந்து எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டரா கதைக்களமோட வரும்போது அது நல்லா இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா, நானே ஒரு படம் பண்ணியிருக்கேன் இப்போ, கரான ஒரு மூவி. நானும் என்னுடைய இனிய நண்பர் குணாஜி பொங்கி எழுந்துட்டு போனாரு. அவரு என் படத்துல ஒரு முக்கியமான என்னுடைய
ரைட் ஹேண்ட் கேரக்டர் பண்ண அதில் நான் வில்லனா நடிச்சிருக்கேன். பட் எனக்கே பார்க்கும்போது கூட இல்லை என்னதான் கொஞ்சம் வில்லன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமோ, ஏன்னா அது கேரக்டரா அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த குட் பாய் இமேஜுக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கிறவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த படத்துல என்னுடைய ரோல் அப்படி இருக்கு. அது பாலு சார் தான் சொல்லணும், அவர் எப்படி அதை பண்ணியிருக்காரு, எப்படி எடிட் பண்ணியிருக்காருன்னு. நாங்க பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன சார் வந்திருக்க அண்ட் மாஸ்டர் அண்ட் சபரி சார் ரொம்ப முக்கியமா படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அவங்களுடைய இதெல்லாம் தான் பண்ணது. ரொம்ப இனிய பண்பாளர். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படம் அறம் செய் படத்துடைய பிஆர்ஓ சாவித்ரி மேடம் பின்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு அவங்களுக்காக நான் மெயினா இன்னைக்கு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு படம் என்னோட படம் வருது, நான் பிஆர்ஓ பண்றேன், நீங்க வரலன்னா எப்படி அப்படின்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால வர முடியாத சுச்சுவேஷனா இருந்தது, அதனால தான் லாஸ்ட் மினிட்டா வந்தேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அன்பான அழைப்பை ஏற்று நான் இன்னைக்கு வர வேண்டியதா இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இணை இயக்குனரா இந்த படத்துல ஒர்க் பண்ண இயக்குனர் ஜீவரத்னம் சார் அவர்கள். இப்போ குணாஜி பேசும்போது சொன்னார்ல அந்த சென்சார், அவர் மட்டும் சொல்லியிருந்தா நான் போய் சென்சாரை பிடிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அதெல்லாம் அந்த ஜீவாங்க. இந்த ஜீவா இல்லை, ஏதாவது மாத்தி போற வேலை நமக்கு ஏதாவது பொட்டலத்தை போட்டு விட்டாதீங்க. இப்பெல்லாம் குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்கும், நடிச்சா காசே வர மாட்டேங்குது. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வே பண்றோம். ஸோ அதனால நம்ம மேல எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, படத்துல இன்னொரு அதின் ஒரு பையன் நம்மளுடைய சகோதரர், அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அண்ட் கேமராமேன் கண்ணா, நிறைய பேர் ஒவ்வொருத்தரா சொன்னா மேனேஜர் பாஸ்கர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் இயக்குனர் அவர்கள் என்ன நினைச்சிருக்காரோ அவருக்கு வந்து அது கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக பத்திரிகையாளர் நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களை பேச வைக்கிறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் போன் வந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுறேன் அப்படின்னு. உங்களால கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்ல சார் நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு, இல்ல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும்னாரு. நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டைலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடிச்சேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருது. அசோசியேட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லிட்டு போறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டைலாக் அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனா அப்பவே சென்சார் கட்டு வருது எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லல. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களையும் அவரு வசனமாக்கியிருந்தாரு. அதனால இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க அரசியல் பேசுற படம். எல்லாருக்கும் வணக்கம். அறம் செய் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக திரு ஜாகுவர் தங்கம் அவர்களை பேச வைக்கிறேன். ஒரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் சின்ன கோரிக்கை. ஓகே, அறம் செய் படத்திற்கு வந்திருக்கும் மேடல் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேல எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்க என் ஊருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அறம் செய் படம் வந்து அண்ணன் சொன்னாங்க நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. நான் போகும்போது எனக்கு டயலாக் கொடுத்தாரா, இன்னும் ஏதோ ஒரு தாக்குற மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்ல மாஸ்டர் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னாரு.
நான் பண்ணிட்டு போயிட்டேன், ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அதை காமிச்சாவே பார்த்தா பயங்கரமா நான் அரசியல் பேசிருக்கேன் மாதிரி தெரிஞ்சு. சரி என்ன சார் அப்படின்னா, இல்ல இது ஒரு மாதிரி படம் சார் அப்படின்னாரு. ஆனா பார்த்தா இந்த படம் ஓடலைன்னா வேற எந்த படமும் ஓடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதை சார். உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த மாதிரி துணிச்சலா இந்த இப்ப யாரும் படம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவு மிக அற்புதமா நீங்க படம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னீங்க சினிமாவை மட்டும் பேசுங்க சார், வேற எதையும் பேச வேண்டாம். நானும் வேற எதையும் பேசல. இதுல நடிச்சிருக்க அத்தனை ஜீவா அவர்கள் வந்து அவர் ஒரு கடவுளுக்கு நிகரானவர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரி, நான் அவரை பார்த்த வரைக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷன்லையும் எல்லாருக்கும் ஒரு ஊன்றுகோலா போய் நிற்கிறவர் அந்த ஜீவா. சொல்லிடு சார், உண்மையிலே நீங்களாம் நல்லா வருவீங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. புரட்சி தலைவர்லாம் 46 வயசுக்கு மேல பெரிய டாப் ஹீரோ, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து 36 வயசுக்கு மேல தான் டாப் ஹீரோ ஃபைட் மாஸ்டர் ஆனேன். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு 72 வயசு. இன்னும் நான் ஹீரோவா நடிக்கிறேன். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு வயசுக்கு சம்மந்தமே கிடையாது. உடம்பு நல்லா வச்சுங்க. நீங்க உடம்பு அப்போ எப்பவும் பார்த்துருக்கணும், அப்படியே வச்சுங்க. அது மாதிரி நீங்க எப்பவும் வச்சுங்க. அதாவது குணாஜி அடிச்சு கலைக்கு விட்டு போயிட்டாரு. அப்புறம் அண்ணன் ரொம்ப வார்த்தை பேசிட்டாரு. டமன் பாபு சார் ரொம்ப வார்த்தை பேசினாங்க. எல்லாத்துக்கு மேல நமது பாசமிகு சகோதரி சுந்தரவல்லி அவர்கள் பேச்சை கேட்கறதுக்காக நாங்கெல்லாம் ஆர்வமா இருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். அதை உட்காந்துட்டு அவங்க பேசணும். தயாரிப்பாளர் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நீடிச்சு இன்னும் நிறைய படம் நீங்க தமிழ்நாட்டுக்கு வெற்றி படங்களா கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கை கட்டலோட. ஏன்னா இந்த மாதிரி படம் பண்றதுக்கே தைரியம் வேணும். நடிக்கிறதே பயமா இருக்கு எல்லாருக்கும். யாரும் சொன்னாங்க நடிக்கவே பயமா இருக்கு. நாங்க அப்போ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும். ராயல் கைத்தட்டி மேடம் உங்களுக்கு உண்மையில பெரிய சந்தோஷமான விஷயம். அது மாதிரி பாட்டு அவர் முதல் பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. நம்ம டைரக்டர் ஹீரோ தயாரிப்பாளர் தயாரிட்டாரு. நாங்க சுந்தர சொல்லிட்டே இருந்தேன், இந்த பாட்டு கொஞ்சம் திணறிட்டாரு. அடுத்த பாட்டு அந்த என்ன சார் நீங்க பாட வேண்டிய பாட்டு என்ன பாட்டு எடுத்துட்டாரு சார் அவரு. அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதே மாதிரி இன்னொரு அந்த அந்த மாண்டேஜ் சாங் வந்து ரொம்ப அற்புதமான சாங் சார். உண்மையில யார் எழுதுனது? சினேகன். உண்மையிலே சினேகன் சாருக்கு ஒரு கைத்தட்டல். அவ்வளவு அற்புதமான அந்த பாட்டு. அந்த பாட்டு நிச்சயமா நீங்க வந்து தேசிய விருது வாங்குவீங்க நீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாட்டு. இந்த படமும் அதே மாதிரி வாங்கணும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நாட்டுல நடக்கணும். நானா தான் நினைக்கிறேன். நல்லவர்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்கன்னா நாடு தான் நினைப்பாங்க. நல்லவர்கள் அனைவரும். இப்ப நம்ம ஒரு படம் பார்க்கிறோம், வில்ல சேர்த்தா சாவட்டா ஹீரோ வந்து அடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் இந்த எல்லாருக்கும் இந்த ஒத்த கருத்து இருக்கு. நீ கடைசியில அவங்க டைலாக் பேசுவாங்க, எல்லாம் ஒன்னா சேருங்க, மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா வரமாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சாப்பாடு ஆக்குறது இல்லை யார் வீட்லயும். இன்னைக்கு அமெரிக்காவில் 1971 70% குடும்பம் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து 10% குடும்பம் கூட ஒன்னா கிடையாது. அமெரிக்கா ஒருத்தர் நண்பர் போகும்போது 10% கூட ஒற்றுமை கிடையாது. யாருமே கிடையாது. வீட்டுல தனியா ஒரு பெட்ரூம் இருக்கும். சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பாடு வரும். அந்த பாசம் நேர்மை ஒண்ணுமே இல்லாம போச்சு. அந்த மண்ணா போச்சு. அது என்ன பிறந்தது எதுக்கு? நம்ம இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பார்க்க மிருகம் கூட அவ்வளவு பாசமா இருக்கு. இப்பதான் ஒரு பறவை இப்போ வரும்போதுதான் பாத்துக்கோங்க, ஒரு பறவை செத்து கிடந்துச்சு. அதை ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு, செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனாரு. இந்த பறவை போய் அந்த இதயத்துல போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலைகிறாயா? என்ன பணம்? விஜயகாந்த் சொன்னதுதான், பணம் என்ன பணம்? செத்து போனா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுவி பிறந்துச்சு விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும். இன்னும் வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாத்தி வாழணும்? எல்லாரும் நல்லவனா இருக்கணும். பணம் ஒண்ணுமே மனிதரை கூட போட முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளவுதான். ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான். இது மட்டுமே தேவை. நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, நம்ம நல்லவனா இருக்கணும். நல்லவனா இருந்தோம்னா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம எல்லா குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டுல ஆக்குறதுல மேக்சிமம் ஒரு 90% ஆக்குறதுல அந்த வீட்டுல பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமா, தனித்தனி ரூம், தனித்தனி செல்போன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்போன். எல்லா செல்போன் தான் இப்ப கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒண்ணு பார்ப்பாங்க. செல்போன்ல என்ன இருக்கு, நமக்கு எதுனா இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்ட் வந்து கேட்பேன். இல்ல எங்க அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்க அப்பா பிடிக்குமா, இல்ல என் டீச்சரை பிடிக்குமா? ஒண்ணு பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பு நீ நல்லதா வச்சுக்கிட்டாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. இல்லைன்னா நீ ஆஸ்பத்திரி 40 வயசுக்கு ஹாஸ்பிட்டல் தான் நிற்கும். ஹாஸ்பிட்டல் கீழே நிக்கணும். 16 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு.
ஏன்னா அவனால சாப்பிட முடியல. நேற்று என்ன தேடி மதுரையில் ஒருத்தர் வந்து டிஃபன் வாங்கி கொடுத்தேன். டிஃபன் நான் வாங்கி கொடுத்து உள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சாரு. எப்படிங்க சாப்பிட்டோம்? உளுந்து இருக்காது, அது விஷமாயிடும். உங்களுக்கு மென்னு சாப்பிட்டீங்கன்னா தான் நம்ம கபாலத்துல இருந்த அமிர்தம்லாம் உள்ள போய் உடம்ப இளமையா வச்சுக்கும். அட சாகிற வரைக்கும் நோய் இல்லாமலாம் இருக்கலாம்யா. 120 வயசு வரைக்கும் வாழ்க்கை எல்லாருக்கும். அந்த 120 வயசு நோய் இல்லாம இருக்கலாம்ல, அதை கூட இல்லாம யாருமே பாக்குறது இல்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், ஒரு கிரகபிரவேசம் வீட்டுக்கு போயிட்டோங்க. அந்த வீட்டுல போய் டிவி போட்டு அந்த குழந்தை ஒரு 1.5-2 வயசு அது டிவியில போட்டு அது வந்து டான்ஸை பார்த்து உட்காந்துருக்கு. என்னங்க இல்ல அதை பார்க்கலன்னா அது வளம் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மாறி போச்சு. இன்னைக்கு வந்து திரைப்படம் இன்னைக்கு பார்த்தோம், முதல்ல நாடகம் பார்த்தோம், பாவகுத்துன்னு ஒண்ணு வரும், அதை பார்த்தோம், அப்புறம் நாடகம் பார்த்தோம், அப்புறம் திரைப்படம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து டிவி வந்துச்சா, டிவி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க செல்போன் வந்த பிறகு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. டிவி பார்க்கல, படம் பார்க்கறது எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்கணும்னா நீங்க முழுவா இந்த இப்போ வந்து நம்ம சாரோட அறம் செய் படம் வந்து அரசியல் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து 60 பேர் செத்துருக்காங்க. எப்படி 60 பேர் செத்தாங்க? போலீஸ் பக்கத்துல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி செத்தாங்க? ஏன் இவ்வளவு பேரு சாகணும்? அப்போ நம்ம எதை வாங்கி சாப்பிடுறோம்? இன்னைக்கு வந்து ஒரு உணவு ஆர்டர் பண்ணோம்னா அதுல புழு இருக்கு, தேவை செத்து கிடக்குது, கரப்பாம்பூச்சி கிடக்குது. அப்போ யாரையும் பாக்குறது இல்ல. அவன் பணம் 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 மட்டும்தான். அந்த பணம் வந்து யாரையும் எந்த காலத்திலும் காப்பாத்தாது. குடும்ப ஒற்றுமை மட்டும்தான் காப்பாற்றும். நம்ம எப்பவும் ஒரிஜினலா உத்தமனா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும், நல்லா வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ வாழலாம், ஏதோ வாழ்ந்து போகலாம், சும்மா பிச்சைக்கார மாதிரி வாழலாம், ரோட்ல படுத்துட்டு போகலாம், தண்ணி அடிச்சுட்டு துணியை கழட்டி போட்டு போகலாம், எவனுக்கும் தெரியாது. உனக்கு வாழ்ந்த அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை நல்லா வாழலாம். அறம் செய் படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்த அந்த டைரக்டரை நான் மனமாற பாராட்டுறேன், அந்த டீமை மனமாற பாராட்டுறேன். நம்ம அவர் எங்க வயசானவர், என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா? ஓகே. அவர் வந்து அற்புதமா வந்து சொல்லுவாரு. டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன். ஆனா எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒண்ணுமே தோணல. ஏன்னா நடிக்க சொன்னாலும் நடிச்சு நம்பட வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கல, என்னமோ தெரியல. ஒருவேளை நான் கரெக்டா பண்ணேன்னா இது நான் தப்பா பண்ண எனக்கு தெரியல. ஆனா அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்ப எல்லாம் சொல்றத பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் ஒரு குழந்தை மாதிரியே தான் பாக்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை, எனக்கு அவ்வளவுதான். அவர் வந்து நான் ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார். 7 நாள் தான் அவர் பார்க்கறது நான் குழந்தை. இப்பவும் குழந்தை மாதிரி தான் தெரியாது. அவர் ஒரு இதாவே எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையா கத்துங்க, டான்ஸை முறையா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவா தமிழ்நாட்டுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை நல்லா போடல, நான் சண்டைக்காரங்கள அதனால சொன்னேன். இல்ல கத்துக்கணுங்க சார். இப்ப நான் ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறேன். என் சண்டை பாருங்க, ஒரு பைட்லாம் எடுத்துட்டு வந்தேன். இப்ப கூட ட்ரெயிலர் போடலாமே பார்த்தேன். இப்போ இல்ல, ஒரு ஆரம்பிச்சுலாம் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி பாக்குறாங்களே? ஓகே ஓகே, பயமா இருக்கு அவங்களுக்கு. சரி ஓகே சார், இந்த படம் நல்ல படம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க? இல்ல, குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னாரு. அந்த ஓகே. அது மாதிரி வந்து நீங்க இந்த அறம் செய் பட குறிப்பை நீங்க பத்திரிகையால நினைச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும், நாடு நல்லா இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாதுங்கிற உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க. கொரோனா காலகட்டத்தில் நாங்க வீட்டுக்குள்ளே இருந்தோம், நீங்க தான் சொன்னீங்க என்ன நடக்குது என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க ஊரை எப்படி ராணுவம் எப்படி ஊரை துச்சமா மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமா மதிக்குதோ, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமா நினைச்சு மக்களுக்காக செய்யற நீங்க உங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தன் பத்திரிகை அடிச்சான், நான் பார்த்தேன், ஒரு இதுல அடிச்சான். நீங்க திருப்பி அடிச்சுக்கணும். எவனா நாங்க திருப்பி அடிங்க, அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்க கூடாது. அடிச்சா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயிலான கரெக்ட் தானே? நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா அப்போ நீங்க அடிச்சா அவங்கள திருப்பி அடிக்கணும். யாரு முதல்ல அவங்களுக்கு திருப்பி அடிக்கலாம். ஏன்னா வாய் பிரச்சனை வர அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப அக்கா வந்து ரொம்ப இதா இருக்காங்க. அக்கா ஒரு சால்வை போடலாமா? வாங்க உங்க மேடத்துக்கு. ஏற்கனவே கூல் சுரேஷ் பட்ட பாடு போதும். இவங்களுக்கு நான் போகல சார். போங்க போங்கம்மா, நல்லா பேசுறீங்களா, அதுக்காக சொல்றேன். தமிழ்ல அழகா பேசுங்க, போங்க நீங்க போங்க போங்க.
யாரோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு தாங்க அடிக்குது, என் போன் பின்னாடி இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கும் நல்லா தமிழ் தெரிஞ்சு அவங்க தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் பேசுங்க மேடம். இல்ல நீங்க நல்லா பேசுங்க. இல்ல என்னோட நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ். ஓகே, யாரு விடுங்க சொன்னாங்க யாரு? சரி ஓகே. ஆனா என் மண்ணு, என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்க, கன்னடத்துல எனக்கு போனா தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியா கிடைக்கிறான். தமிழ் அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தால வாழ வைக்கும் ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழி எல்லாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழும் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்தா கூட தமிழனா தான் பிறக்கணும். ஏன்னா இங்கதான் அந்த ஒற்றுமை இருக்கு, அந்த நட்பு இருக்குது. அதனால நீங்க தமிழ்நாட்டுல தமிழை நடிக்க விரும்புறேன், எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, இங்க நடிச்சு போனதான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியா இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாரா இருக்கட்டும், எல்லாரும் இங்க நடிச்சாதான் அது என்னமோ இங்க ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பா சொல்ல, இனி பேசும்போது நீங்க தமிழா பேசுங்க, அதான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி, உலகத்திலே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயும் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்க தந்தை கிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசா ஆக்கிடும். ஏன்னா எனக்கு எனக்கு நான்லாம் 9வது பையன், எங்க பெரிய வீட்லயும் 12வது பையன். அது மாதிரி இப்ப ஒரு குழந்தை பக்கம்னா 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய். ஏன்னா குழந்தை பக்கிறதுக்கு அவங்க கிட்ட அந்த சக்தி கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால அம்மா பாக்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலயும் மாடு அம்மானு தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மண்ணுன்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டுல அந்த தமிழை அந்த மாடு கூட தெரியுது. இடையில ஒரு 6 மாசம் குழந்தை அந்த போட்டாங்க. நான் கூட என்னோட யூடியூப்ல போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷ்ல சொல்ல 6 மாசம் குழந்தை. அப்ப அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்க காது குத்துறீங்க. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்து சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீர்வான். நன்றி, ஜெயஹிந்த். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில எனக்கு 60 பேரை தாண்டி இறந்திருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம் கேட்டு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி.